கவுன் பனேகா குரோர்பதி இந்த ஷோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு 1 கோடியிலிருந்து 7 கோடிக்கு போக நீங்கள் வெறும் ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் சொன்னால் போதும். ஆனால் 0லிருந்து 1 கோடிக்கு போக நீங்கள் 15 கரெக்ட் ஆன்சர் சொல்லணும். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். எஸ், இதே போல் விஷயம்தான் இன்வெஸ்டிங்லேயும் நமக்கு நடக்கும். ஃபஸ்ட்டு 1 கோடி ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கப்புறம் அதை நீங்கள் 10 கோடியாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நான் சொல்லலை, வாரன் பஃபட், இன்வெஸ்டிங்கோட கார்டன் சொல்லப்படுற வாரன் பஃபட்டோட நெருங்கிய நண்பர் சார்லி மங்கர் இதை தான் சொல்லியிருக்காரு. Charlie? Yeah, the hard part of the process for most people is the first $100,000. If you have a standing start at zero, getting together $100,000 is a long struggle. உங்களுடைய கோல் ஒரு 10 கோடி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 crore ரீச் பண்ணும்போது அந்த ஜேர்னியில் 10% வந்திருக்கிறதா நீங்கள் நினைப்பீங்க. பட் ரியாலிட்டியில் அது 40% ஆஃப் ஜேர்னி நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 30,000 ரூபாய் எவ்ரி மந்த் எஸ்ஐபி பண்ணுறீங்க, ஆனுவல் ரிட்டர்ன் 12%. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 crore ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 12லேருந்து 13 இயர்ஸ் எடுத்துக்கும். பட் அடுத்த இன்னொரு 1 crore ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெறும் 4 வருஷம் போதும். அடுத்த 1 crore ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெறும் 3 வருஷம் போதும். அட் த எண்ட் ஆஃப் த 30வது வருஷத்தில் உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் இருக்கும். பட் இதில் ஆல்மோஸ்ட் உங்களோட 40% ஆஃப் ஜேர்னி, அதாவது 12 வருஷத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு 1 கோடி ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 1 crore நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 10 crore ஈஸியாக அச்சீவ் பண்ண. வீடியோவில் நம்ம 1 crore ரீச் பண்ணுறது ஏன் அவ்வளோ கஷ்டம், அதை ரீச் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவோம், அதை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இது உங்கள் லேர்ன் மணி தமிழ் யூடியூப் சேனல். ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 1 கோடியை அச்சீவ் பண்ணுறது ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஏன்னா எல்லாருமே ரொம்ப சீக்கிரமான ரிசல்ட் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் ரியல் வெல்த்தை நம்மளால் காம்பவுண்டிங் மூலமாக மட்டும்தான் பாசிபிள் ஆக்க முடியும். நிறைய பேர் இந்த காம்பவுண்டிங்கோட பவரை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன்னா அதுக்கு அவங்க நிறைய வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னியோட பிகினிங்கில் இது ரொம்ப ஸ்லோவாகவும் போரிங்காகவும் இருக்கும். இதை யார் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாளைக்கு பண்ணுறாங்களோ அவங்களால தான் இந்த பெரிய வெல்த்தை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இன்வெஸ்டிங்கை பற்றியே நம்மளோட நாலேஜ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 10 கோடியை இப்போவே எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் 30 நாள் நீங்கள் வெயிட் பண்ணோம். முதல் நாள் 1 ரூபாய், அதுக்கடுத்து வர எல்லா நாளுமே அந்த அமௌண்ட் டபுள் ஆகிட்டே வரும். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் டே 1 ரூபாய், அடுத்த நாள் 2 ரூபாய், அடுத்த நாள் 4, அடுத்த நாள் 8, இந்த மாதிரி 30 நாளில் எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கணும். அப்படின்னா இதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஆப்வியஸாக நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் டெம்ப்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. பட் 30 நாள் வெயிட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 5 நாளில் உங்களோட அமௌண்ட் 16 ரூபாவாக இருந்திருக்கும். 10வது நாள் அது 512 ரூபாவாக மாறி இருக்கும். 20வது நாள் 5,24,000 ரூபாவை மாறி இருக்கும். பட் ஃபைனல் 30வது நாள் 53 கோடியாக அந்த அமௌண்ட்டு மாறி இருக்கும். எஸ், இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதே சேம் திங் தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நடக்கும். நம்மளோட ஆரம்ப காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப போரிங்காகவும் இருக்கும். அது உங்களோட பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சியை ரொம்ப அதிகமாக சோதிக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். உங்களோட க்ரோத் ரொம்ப எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கும். இந்த ஜேர்னி கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் இதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃப்ளேஷன். இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் இப்போது 6% வீதம் இருக்குது. அதாவது உங்களோட ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் மந்த்லி ஒரு 25K செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷம் கழித்து உங்களுக்கு 33,000 இருந்தால் தான் அதே அளவுக்கான எக்ஸ்பென்ஸை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் இப்போதைக்கு 6% ரேட்டில் வளர்ந்துட்டுருக்கு. உங்களோட சேலரியும் இதே அளவுக்கு வளரணும். உங்களோட இன்கம்மை நீங்கள் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு என்னென்ன வழி பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா
நாட்கள் போக போக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இதனால் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட மணியை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, மார்க்கெட்டோட சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது, ரிஸ்க்கை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக உங்களோட பிஹேவியர் பயாஸ். எஸ், மார்க்கெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே பக்கமாலாம் போயிட்டுருக்காது. 2008 ஃபினான்ஷியல் கிரைஸாக இருக்கட்டும், 2020 கோவிட் கிரைசிஸாக இருக்கட்டும், இந்த டைமெல்லாம் மார்க்கெட் 30-40% கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரி நிலைமை நமக்கு ஏற்படும் போது நம்மளோட பிஹேவியரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஜேர்னியை கொண்டு போகணும். நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் இந்த மைல்ஸ்டோனை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அமைதியாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய ரிட்டர்ன் தரும்போது அதை விற்கிறது, இல்லை ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கும்போதும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் செகண்ட், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே ஒரு கம்மியான அமௌண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கம்மியான அமௌண்ட் இருக்குது, இப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காமல் உடனடியாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வருஷம் அதை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, உங்களோட சேவிங் ரேட்டையும் இன்கம்மையும் எவ்ரி இயர் மானிட்டர் பண்ணுங்கள். அதை இன்க்ரீஸ் ஆகுதான்னு கவனிங்க, இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட ரிட்டனை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இது எவ்வளோ ரிட்டர்ன் தந்திருக்கு, இது மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா, நம்ம அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களோட எமோஷ்னலை ரொம்ப பாதிக்கும், உங்களோட கண்டினியூட்டியை தடை பண்ணும். அண்ட் செகண்ட், காம்ப்ளெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். சில இடத்துல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு அதிகமான ரிட்டர்ன் எடுக்கலான்னு ஒரு காம்ப்ளெக்ஸான இடத்துல போய் மாட்டிக்காதீங்க. ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது கம்மியாக இருந்தாலும் கிராஜுவலாக க்ரோ ஆகும்போது உங்களுக்கு பெரிய வெல்த் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நிஃப்டி 50 மாதிரியான இண்டெக்ஸில் நீங்கள் பண்ணாலே 12% க்ரோத் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய க்ரோத் கொடுக்கும். ரொம்ப சின்ன கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்னுக்காக ஆசைப்பட்டு உங்களோட மணியை இழந்துடாதீங்க. தேர்ட் ஒன், எந்த மாதிரியான காரணத்துலையுமே உங்களோட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. மார்க்கெட் கரெக்ட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டோட மூமெண்ட்டை எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாலையுமே கணிக்கவே முடியாது. நீங்கள் கடைசி ஒரு 10 வருஷத்தில் சென்செக்ஸில் ஒரு 5000 ரூபாய் எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட அந்த வேல்யூ 12 லட்சமாக இருந்திருக்கும். பட் ஒரு பெஸ்ட்டான வெறும் 10 மாதம் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன் 12 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக குறைஞ்சிருக்கும். எஸ், இதனால் பெஸ்ட் டேஸை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. அது எந்த நாள்ன்றது நம்மளால் கண்டிப்பாக கணிக்கவும் முடியாது. ஸோ ஸ்டாப் பண்ணாமல் உங்களோட எஸ்ஐபியை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியலான விஷயங்களை தெரிஞ்சிக்க எங்கள் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.